ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது என ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் ஆண்டு இறுதித் தேர்வு முன்கூட்டியே நடந்து முடிந்தது. இந்நிலையில் அப்போதிலிருந்தே கோடை விடுமுறையானது தொடங்கப்பட்டுள்ளது. 2025 ஜூன் மாதம் வெப்பம் அதிகரித்து வரும் காரணத்தால் பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளிப்போகும் வாய்ப்பு உள்ளது. தமிழக முதல்வர் அலுவலகத்தின் காலநிலை மேலாண்மை குழு வழங்கும் வானிலை அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு தேதி தீர்மானிக்கப்படும். இதற்கிடையே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் 2025 ஜூன் 4ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் 9000 இடங்களில் நடைபெற உள்ளன. இந்த முகாம்களில் சில பள்ளி வளாகங்களிலும் நடைபெற உள்ளதால் பள்ளிகள் திறப்பு மேலும் தாமதமாகும் என மக்கள் கருதுகின்றனர். மே மாத 3வது வாரத்துக்குள் பள்ளிகள் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வுகளை ஏப்ரல் மாதம் தொடங்கின. வெயிலின் தீவிரம் அதிகரித்ததை கருத்தில் கொண்டு அரசு இறுதித் தேர்வுகளை திட்டமிட்ட தேதிக்கு முன்னதாக முடித்தது. ஏப்ரல் 4வது வாரத்திலேயே அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறையை அளித்தது. விடுமுறையை முன்னிட்டு மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம், சுற்றுலா திட்டங்கள், பண்டிகை பங்கேற்பு என விடுமுறை நாட்களை உற்சாகமாக அனுபவித்து வருகின்றனர். தேர்வு தாள்கள் திருத்தம் மற்றும் மாணவர் சேர்க்கை பணிகள் முடிந்துள்ள நிலையில் ஆசிரியர்கள் தற்போது விடுமுறையில் உள்ளனர். பொதுவாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் ஜூன் 2வது அல்லது 3வது வாரங்களில் தள்ளிப்போக திட்டமிட்டுள்ளன. இதனால் இந்த ஆண்டும் பள்ளி திறப்பு தேதியானது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. முதல்வர் அலுவலகத்தில் செயல்படும் காலநிலை மேலாண்மை குழு ஜூன் மாத வானிலை குறித்து முதல்வருக்கு அறிக்கை அளிக்கவிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளி திறப்பு தேதி முடிவு செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தவிர பள்ளிகள் திறப்பு தேதி மேலும் தள்ளி போகலாம் என்பதையும் அரசு விடுத்துள்ள பிற அறிவிப்புகள் உணர்த்துகின்றன.